கலையரங்கில் முன்பாக அமர்ந்திருக்கும் எனது அருமை தாய்மார்களுக்கும் வருங்கால வழிவர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் நாடகக்கலை ரசிகர் பொதுமக்களுக்கும் என்னை தோளிலே தூக்கி வளர்த்து தாளாட்டியே என் தந்தைமார்களுக்கும் என்னை வாரிலே தூக்கி வளர்த்து சீராட்டியே என் தாய்மார்களுக்கும் இங்கே வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா உங்கள் அனைவருக்கும் நம்மளது லிஞ்சாவடி கிராம பொதுமக்களுக்கும் எல் மலையூர் அமர்ந்திருக்கும் அந்த என் அருமை சகோதரர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் அர்ச்சனன் அடிபணிகின்றேன். வணக்கம் வணக்கம். என்னை பாராட்டியே எனது மாமா எனக்கு இந்த 500 பொற்காசுகளை வாரி வழங்கியிருக்கின்றார். அன்னவருக்கும் எனது மாமனாருடைய குடும்பத்தினருக்கும் எனது சார்பாகவும் அந்த பளிஞ்சிப்பாறையில் அமர்ந்த அந்த 91 அடி கம்பம் வளர்ந்தது போல் அன்னவர்கள் குடும்பம் பாலார் செல்வமாக வளர வளர என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். இங்கு அரசனாக நடிக்கும் செல்வராசு அவர்களுக்கு ஊர் பொதும் சாராக கதலடை பொன்னாடை போட்டுக்கொண்டார். என்னை பாராட்டி இந்த பொன்னாடையை கதிரடையாக போத்தி கௌரவப்படுத்திய நம்மளது எல் மலையூர் கிராமத்தில் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எனது அருமை என் மாமனாகிய லட்சுமணன் குடும்பத்தின் அண்ணவர்கள் குடும்பத்திற்கும் எனது சார்பாகவும் எனது நத்தம் கலையமத நாடக நடிகர் சங்க சார்பாகவும் நெஞ்சாத வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னை பாராட்டி எனது அருமை மைத்தனார் காட்ராசா அவர்கள் எனக்கு 100 பொற்காசுகளை வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எனது அருமை என் 500 வாறு வழங்கிய எனது அருமை மைத்தனருக்கும் எனது 100 பொற்காசுகளை வாரி வழங்கிய எனது அன்பு சகலை என் வெள்ளக்காலை அண்ணன் அவர்களுக்கும் அன்னவருக்கும் அன்னவர் குடும்பத்தினருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் அடிபணிகின்ற என் குடும்பத்தை சார்பாகவும் என்னை இந்த வனத்திலிருந்து அந்த வனத்துக்கும் அந்த வடக்கு வனத்திலிருந்து தெற்கு எல் மலையூர் வனத்துக்கும் ஒரே காவலனாக வாழ்ந்து வரும் எனது அருமை சகோதரர் இந்த தெய்வர் வரிசை எனது அன்பு நம்பன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எனது சார்பாகவும் எனது நத்தம் கலையமது நாடக நடிகர் சங்க சார்பாகவும் நமது எல் மலையூர் கிராமத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய சார்பாகவும் நெஞ்சார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பாண்டு மன்னர் ராஜருக்கும் குந்துமா தேவிக்கும் 5 பஞ்சமடவர்களை பிறந்து இந்த மண்ணுலகிலே தவழ்ந்து நாங்கள் 5 வயதிலே அரிய பருவத்தில் இருந்து எங்களை கொஞ்சம் குழாவி வளர்த்து எனது அண்ணன் தர்மனும் அவருக்கு பின் பிறந்த விமசனும் அதற்கு 3ஆவதாக பிறந்த அரிச்சனும் நான் அந்த எனக்கும் பின் பிறந்த நகலன் எல்லோருக்கும் கடைக்குட்டியாக பிறந்த அந்த என் தம்பி அவன் எப்பேற்பட்டவன் இந்த மண்ணுலகிலே பேரும் புகழுமாக பெற்று அன்னவன் பேர் சொல்ல மட்டுமல்ல மண்ணுலகிலே வாழக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் சாதமாக சொல்லக்கூடிய சகாதேகவன் எனது அருமை நம்பன் அன்னவர்களும் மூவேரும் இந்த மண்ணுலகிலே 7 எல்லையிலும் வாழ்ந்து வருகின்ற பொழுது இந்த 5 பஞ்சமண்டவர்களும் வனத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் என் பங்காளிகள் செய்த சுழிச்சியாலும் அந்த துரியோதனனும் கர்ணனும் செய்த சுழிச்சியாலும் மண்ணுலகிலே எங்களை தந்திரமாக நரி தந்திரம் அடைத்தவன் அந்த பாஞ்சாலம் எல்லையிலும் அந்த பகடை விரட்டி எங்களை தோக்கடிக்க வேண்டுமென்றே மண்ணுலகிலே எங்கள் எல்லாத்தையும் இந்த சீரழித்து சின்னமந்தை ஏற்றி இந்த உலகத்திலேயே 12 வருஷம் இந்த மண்ணுலகிலே எங்களை அலைய வைத்தான் அன்னவனை நான் இந்த 12 வருஷம் வனவாசமும் 13ஆவது வருஷம் அங்காடி வர முடித்து நீ இந்த நாட்டுக்கு வர வேண்டும், நாட்டுக்கு வந்தால் உங்களுக்கு பகுதி நாடு பங்கு பிரகாரம் தருகிறேன் என்று சொன்னார்கள். அன்று முதல் இன்று வரை இன்னைக்கு 9வது வனம் என்று சொல்லக்கூடிய இந்த ரோமரிஷி வனம் அந்த வனத்திலே நாங்கள் பர்ணசாலைகளை அமைத்து நான் எனது அண்ணர்களும் தம்பியர்களும் அந்த துரோவதிகளும் அங்கே எப்படியெல்லாம் பசியோடு இருப்பார்களோ தெரியவில்லை. கணக்கம் செல்ல வேண்டும், கணக்கம் சென்று காய்கனிகள் பறித்து நான் அவர்களுக்கு பர்ணசாலை நோக்கி செல்ல வேண்டும். எப்படியெல்லாம் செல்ல வேண்டும் தெரியுமா?
என்னை பாராட்டியே எனது அருமை அப்பா நமது மலையூர் கிராமத்தை சேர்ந்தே அப்பா நல்லியப்பன் அவர்கள் எனக்கு 100 பொற்காசுகளை வாரி வழங்கியிருக்கின்றார். என்னை பாராட்டிய எனது அருமை மைத்தனர் இந்த மலையூருக்கே புது பார்வையாக வழிகாட்டிய எனது அருமை மைத்தனர் நம்பர் என் அன்பு மைத்தன் அழகன் அவர்களுக்கும் எனக்கு 500 பொற்காசுகளை வாரி வழங்கியிருக்கின்றார். அன்னவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எனது நத்தம் கலையமது